எங்கள் தமிழக வாழ்வுரிமை கட்சி என்பது மும்மொழி கொள்கை, மோசடி கொள்கை, இருமொழி கொள்கை, ஏமாற்றுக் கொள்கை, ஒருமொழி கொள்கையே உன்னத கொள்கை. உலகத்தின் எல்லா மக்களும் அவரவர்கள் தத்தம் தாய்மொழியில்தான் படிக்கிறார்கள், சிந்திக்கிறார்கள், அறிவியல் கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிக்கிறார்கள். ஆதலால் ஆரம்ப கல்வி முதல் ஆராய்ச்சி கல்வி வரை எங்கள் தமிழ்நாட்டில் தாய் தமிழ் மொழி கல்வி பின்பற்றப்பட வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். அதே நேரத்தில் உலகை தொடர்பு கொள்கின்ற மொழியாக ஆங்கிலம் இருக்கின்ற காரணத்தினால் ஆங்கிலமும் கற்றுக்கொள்ளலாம். அதில் எந்தவித ஒரு தடையும் இல்லை என்பது தமிழக வாழ்வுரிமை கட்சியின் கருத்து. ஒவ்வொரு இனமும் தத்தமது தாய்மொழியில்தான் இந்த உலகம் இயங்குகிறது. தாய்மொழியை இழந்த இனம் தத்தமது வரலாற்றை இழந்திருக்கிறது. ஆதலால் நாங்கள் உலக மொழிகளுக்கெல்லாம் தாய்மொழியான எங்கள் தமிழ் மொழியை எங்கள் தமிழ்நாட்டில் ஒன்றிய அரசு அலுவலகங்களில், மாநில அரசு அலுவலகங்களிலும் அலுவல் மொழியாகவும் ஆட்சி மொழியாகவும் இருக்க வேண்டும். கல்விக்கூடங்களில் அது பயிற்று மொழியாக இருக்கப்பட வேண்டும். அதுதான் ஆரம்ப கல்வியிலிருந்து ஆராய்ச்சி கல்வி வரையிலும் எங்கள் தாய்மொழி தமிழ் கற்பிக்கப்பட வேண்டும். ஆனால் இங்கு தமிழ் எழுத, படிக்க, பேச தெரியாமலேயே பட்டம் பெறலாம் என்கிற ஒரு நிலை இருக்கிறது. இந்த நிலை மாற்ற மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தமிழக வாழ்வுரிமை கட்சி கேட்டுக்கொள்கிறது. இன்றைக்கு இந்தியை திணிப்பதை நாங்கள் எதிர்க்கிறோம். ஆனால் எமது பெற்றோர்களின் அறிவுறுத்தலோடு எமது மாணவர்களின் விருப்பத்திற்கு இணங்க இந்தி உள்ளிட்ட உலகத்தின் எந்த மொழியை வேண்டுமானாலும் எமது பிள்ளை செல்வங்கள், எம் தமிழ் மாணவர்கள் கற்றுக்கொள்ளலாம். அதில் எந்த தடையும் வேண்டும் என்று நாங்கள் கேட்கவில்லை. ஆனால் கட்டாயமாக எங்கள் அரசு அலுவலகங்களில், எங்கள் பொது இடங்களில் நீங்கள் எங்கள் தமிழ் மொழியை அழித்து இந்தியை எழுதுவதும், இந்தி பெயர் பலகை வைப்பதும், எங்கள் வங்கி சலான்களில் இருந்த தமிழை தூக்கிவிட்டு இந்தியை புகுத்துவதும், தேசிய நெடுஞ்சாலைகளில் இருந்த தமிழ் பெயர் பலகை அகற்றப்பட்டு ஆங்கிலம் இந்தி வைப்பதும் நாங்கள் எதிர்க்கிறோம். இங்கிருக்கிற ஒன்றிய அரசு அலுவலகங்களில் எங்கள் தாய்மொழி அலுவல் மொழியாக இருக்கட்டும், தொடர்பு மொழியாக ஆங்கிலம் இருக்கட்டும், மூன்றாவது மொழியாக வேண்டுமானால் ஒன்றிய அரசு அலுவலகங்களிலே நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள். ஆனால் தமிழ்நாட்டில் இருக்கிற ஒன்றிய அரசு அலுவலகங்களில் எங்கள் உன்னதமான உயிரை விட மேலான எங்கள் தாய்மொழி தான் அலுவல் மொழியாக, ஆட்சி மொழியாக, மக்கள் பயன்பாட்டு மொழியாக இருக்க வேண்டும்.